Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த மடக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னா, இது நார்மல் பஜ்ஜியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இங்கே ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இப்போ மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மசாலாயும் ரெடி பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கரகரப்பாக சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க அரிசி அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க முடியல, கொஞ்சம் திருப்பியாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் பஜ்ஜியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இதில் சேர்த்துட்றேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா மாவு, கொஞ்சமாக பெருங்காயம். இதோட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கரகரப்பாக நுணுக்கிக்கோங்க. அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற பஜ்ஜியை விட இது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவாக சேர்க்காம அரிசி அரைச்சி சேர்த்துருக்கனால நல்ல ஒரு கிறிஸ்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் நுணுக்கி போட்டிருக்கிறனால அந்த தனியா, பச்சை மிளகா அதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. பாருங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் வாழைக்காவை ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச வாழைக்காவை அதில் நல்லா 2 பக்கமும் தொட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம பொருள்லாம் சேர்த்து செய்கிறனால இந்த பஜ்ஜி சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாழைக்காயில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எதில் வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா ஒரு சூப்பராக 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம போட்ட மிளகா, ஜீரகம், தனியா எல்லாம் அந்த பஜ்ஜி மேலே அழகாக தெரியுது. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்துருச்சு, எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ மொறுமொறுப்பாக வெந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.